இப்போ நம்ம ஒரு ஸ்கூட்டர் என்ஜின் செட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்கூட்டர் என்ஜின் செட் பண்ணால் கூட மோட்டார் சைக்கிள் 4 ஸ்ட்ரோக் என்ஜினில் பிஸ்டன் ரிங்ஸ் செட் பண்ணக்கூடிய மெத்தடை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 ரிங்ஸ் வரும். 3 க்ரூவ், ஒரு பிஸ்டனில் 3 க்ரூவும். இந்த 3 க்ரூவில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ரிங்ஸு, இரண்டாவது ஒரு ரிங்ஸு, மூன்றாவது க்ரூவில் இந்த ரிங்ஸும் இந்த ரிங்ஸுக்கு மேலே ஒரு ரிங்ஸ், கீழே ஒரு ரிங்ஸ், இப்படி தான் இதில் ரிங்ஸ் வரும். நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரிங்ஸுடைய ஓப்பனும் 1, 2, 3, 4 இப்படி வச்சிடுறோம். முதல் 2 ரிங்ஸ் நமக்கு தெரியும். டாப்பில் வரக்கூடியது குரோமியம். அதில் பார்த்தீங்கன்னா லெட்டரிங் இருக்கக்கூடிய பகுதியை மேலே வச்சுருவோம். இரண்டாவது இருக்கக்கூடியது ஸ்டீல் ரிங்ஸ் வரும். உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வரலாம், ரெண்டுமே ஸ்டீல் ரிங்ஸ் தான்னு. முதல் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா குரோமியம் கலந்து சில்வர் கலரில் இருக்கும். இரண்டாவது ரிங்ஸு கருப்பு கலரில் இருக்கும். இது பல வருடங்கள் ஓடினால் கூட ஏறக்குறைய இந்த கலர் வித்தியாசம் தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் முதல் ரிங்ஸில் இருக்கக்கூடிய கேப் கம்மியாக இருக்கும், இரண்டாவது ரிங்ஸில் இருக்கக்கூடிய இந்த கேப் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ மூணாவது செட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 ரிங்ஸை பற்றி பார்ப்போம் எப்படி மாற்றுறதுன்னு. இதை ஆயில் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராங்க் ஷாஃப்டுடைய உள்பகுதியிலிருந்து பிஸ்டனில் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய துவாரங்கள், அந்த ஓட்டைகள் வழியாக பார்த்தீங்கன்னா ஆயில் இது வழியாக தான் வழிஞ்சு பிஸ்டனுடைய சர்ஃபேஸ், அவுட்டர் சர்ஃபேஸுக்கும் சிலிண்டருடைய சர்ஃபேஸுக்கும் வரும். இந்த ரிங்ஸை நம்ம இப்போ எப்படி காட்டுறோமோ இதே மெத்தடில் தான் அப்படியே பிஸ்டனில் மாட்டணும். இப்போ நம்ம இப்படி காட்டுறத இப்போ நம்ம பிஸ்டன் காட்டுறோம். இந்த பிஸ்டனில் 3வது க்ரூவில் வரும். இந்த 3வது க்ரூவில் சைடு வால்ஸில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை கூட இப்போ நம்ம காட்டுறோம். இந்த ரிங்ஸ் இப்போ எப்படி காட்டியிருக்கோமோ இதை அப்படியே தான் செட் பண்ணணும். அடுத்ததாக இதற்கு மேலேயும் கீழேயும் வரக்கூடிய ஆயில் ரெயில், அது நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அசம்ஷனில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி மாட்டலாங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த 3வது ரிங்ஸை நம்ம கையில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏறக்குறைய டீசல் என்ஜின்லலாம் இப்படி தான் மாட்டுவோம். நம்ம என்னென்னா, இந்த ரிங்ஸை இப்படி அழுத்தும் பொழுது 2 ரிங்ஸும் கீழே இருக்கக்கூடிய ரிங்ஸு கீழ்ப்பகுதியாக ட்விஸ்ட் ஆகும், மேலே இருக்கக்கூடிய ரிங்ஸு மேல் பகுதியாக ட்விஸ்ட் ஆகும். இதை அப்படியே மாற்றி வச்சு பார்க்கலாம். மேல் ரிங்ஸை மட்டும் மாற்றுங்க. ஒரு ரிங்ஸை மட்டும் மாற்றி வைங்க, அப்படி தலைப்புற வைங்க. இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு இடக்கு மடக்கா ஒரு அன்சைஸாக தான் ப்ரெஸ் ஆகும். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். திரும்புங்க. இப்போ நல்லா கவனிங்க. மேல் ரிங்ஸ் மேல் பகுதி போகும், கீழே ரிங்ஸு கீழ்ப்பகுதி போகும். அப்போ நம்ம இந்த செட்டிங்கில் இப்படியே தான் என்ன பண்ணணும்னா, பிஸ்டனில் ஆயில் ரிங்ஸ் மாட்ட போகிறோம். 3வது க்ரூவில் ஆயில் ரிங்ஸுக்கு மேல் பகுதியில் ஒரு ரிங்ஸு, கீழ்ப்பகுதியில் ஒரு ரிங்ஸு. இது எப்படி இருக்கோ அப்படியே செட் பண்ணிடணும், மாற்றக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ பார்க்கலாம். அந்த மேல் ரிங்ஸ் எடுத்து மேலே வைங்க, அப்படியே மேலே வைங்க, மாற்றாமல். இப்போ அடி ரிங்ஸு அப்படியே வச்சிடறோம். இதுதான் செட்டு. இப்போ நம்ம அப்படியே செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் எப்படி பார்க்குறோமோ நம்ம இந்த செட்டிங்லேயே தான் அந்த க்ரூ காடியில் செட் பண்ணணும். முதல்ல 3வது க்ரூவில் அந்த வலை போல் அமைப்பு இருக்கக்கூடிய ரிங்ஸை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடணும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ஸ்டெட்டுக்கும் ஒவ்வொரு ஓப்பன்னு. மேலே இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆயில் ரெயில்னு சொல்லக்கூடிய ரிங்ஸை மேலிருந்து இப்போ பார்க்குறபடியே போடணும். அதே போல் அடிப்பக்கத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய ரிங்ஸை எப்படி இப்போ நம்ம காட்டணுமோ அதேபடியே போட்டணும். 3 ரிங்ஸையும் தனித்தனியாக தான் அதுக்குள்ளே செட் பண்ண முடியும். ஆனால் செட் பண்ணும்போது இந்த செட்டிங் மாறக்கூடாது, அதை கவனத்தில் வச்சுக்கணும். இது மாதிரி செட் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா ஆயில் வைப்பிங், ஆயிலை வழித்து தள்ளக்கூடிய அந்த தன்மை ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரிங்ஸ் ஃபெயிலூரே ஆகாது. நிறைய நண்பர்களுக்கு வரக்கூடிய சந்தேகம், மேல் ரிங்ஸ் 2ம் ஈஸியாக மாட்டிடுவாங்க. இந்த 3வது க்ரூவில் எப்படி இந்த ரிங்ஸை செட் பண்ணுறதுன்னு பெரிய டவுட் ஆகிடும். இதுதான் அதற்கான தகவல். நன்றி.